பிக் பாஸ்ல நாங்க நேற்று சொன்ன மாதிரி காத்துவாக்குல 2 காதல் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ணுது. பொசசிவ் பார்வனும் ஆயிடுச்சு. போய் அரோராவை ட்ரிகர் பண்றாங்க. அமரு பக்கம் வராத நான் தான் பொசசிவ்னு தெரியலன்ற மாதிரி. பாரு வந்து துஷார் போனதுக்கு நீதான காரணம், நீதான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்களை ரொம்ப ஹர்ட் பண்றாங்க போல. டாஸ்க் எல்லாருக்குமே தெரியும் பாரு தாக்கப்பட்டார். ஆனா தாக்கப்பட்டதுக்கு ரீசன் இட் வாஸ் an ஆக்சிடென்ட். அப்புறம் நடந்த விஷயம் அதாவது விதி மீறல் பண்ணது பாரு. திவ்யா அது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 3 பேருமே பண்ணாங்க. 2வது ரவுண்டில் கிளியராக இட் வாஸ் பாரூஸ் மிஸ்டேக். 3வதுல வந்து அதே மாதிரி அந்த லைனுக்குள்ளே போயிட்டாங்க. திவ்யாவும் டீசெண்டாக ஓகே நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் டிஸ்குவாலிஃபைன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க ஒத்துக்கவே இல்லை. டைமர் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைமர் முடிகிற வரைக்கும் அங்கே போய் நின்று அப்படியே முன்னாடி போய் இது பண்ணி டாட்ஜ் பண்ணி அதெல்லாம் எடுக்க பார்த்தாங்க. இது தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அது இப்படி புஷ் பண்ணியிருக்க தேவையில்லை. அந்த புஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவங்க வாய் விட ஏதோ வார்த்தைகள்லாம் சொன்னதுனால கோவம் வந்து இவர் வந்து கொஞ்சம் அட்டாக் மோட் போன மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃபென்ஸ் மோட் தான் எனக்கு தெரிஞ்சது. ஐ டோன்ட் நோ. இருக்கிற அவங்க சைடில் இருக்கிற வாட்டர் மெலனும் கமருதும் ஒரு இது விக்கல்ஸ் விக்கம் எல்லாமே ஒத்துட்டாங்க. இல்லை பார்ட் ஆஃப் த கேம் ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான். பாருக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங் அப்படியே ஈஸியாக விட்டுருவாங்க. சண்டைன்னு வந்தால் சட்டை கீழே செய்யுன்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. விக்கல்ஸ்க்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சு. ஏன்னா விக்கல்ஸ் தான் முதல்ல சொன்னது பாரு பாருக்கும் விக்கல்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு கிளாஷ் நடந்துச்சு. அவங்களாம் வீங்கி ஆனால் அது அடிப்பட்டாலும் நான் போய் வின் பண்ணணுன்ற அந்த இது நல்லா இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக புது கேங் ஃபார்ம் ஆயிருக்கு. என்னன்னா அம்பு கேங்கை கிழிக்க போகிறோம், வாஷ் பண்ண போகிறோம், பாரு அந்த டீம் எல்லாம் உடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க அடிப்பட்ட உடனே சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சு. சாண்ட்ரா, பிரிஜன், திவ்யா இவங்க எல்லாரும் வந்து அப்படியே கொஞ்சமாக பாரு சைடு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க நீ அவங்களுக்கு போடு இவங்களுக்கு போடுன்னு டிசைட் பண்ணி அந்த ஃபுல் அன்பு கேங்கையும் உள்ளே கொண்டு வரது தான் பிளான். அதில் ஏதோ மிஸ் ஆகிட்டு இருக்கிறாரு எஃப்ஜே. சாண்ட்ராக்கு இந்த பவர் யூஸ் பண்ணி டேரக்ட் நாமினேஷன் ஒன்று பண்ணி சுபிக்ஷாவை சொன்னதுனால எப்படி நீங்கள் என்ன வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிரஜன் கிட்டலாம் போய் ஏதோ ஆர்கியூ பண்ணுறச்சு. சரி அது வேலைக்கு அவ்வளோ அடுத்த புதுசாக ஒன்று வினோத் அசிங்கமாக பேசிட்டாருன்ற விஷயத்த வியனாவும் இவங்களும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு திட்டம் தீட்டி அங்கே வந்து அதாவது லைம் லைட்டில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் தானே ப்ரோமோவில் வரும், அது ஓட்ஸாக மாறும். அதனால ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தார வாத்துட்டாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கை பியூட்டிஃபுல்லாக பண்ணிச்சு. ஆனால் எதுக்கு அவர் கொடுத்ததுன்னே தெரியல. ஐ வாஸ் நாட் ஓகே. ஆனால் அது ரீசனாக வச்சு நிறைய அவரை ஓட் பண்ணாங்க. டீம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ வம்பு டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது, அன்பு டீம் கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்கு. பிக் பாஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், வச்சுட்டோம். ஒரு வழியாக சபரி கேப்டன் ஆயிட்டாரு, குரூப்பை பிரிச்சுட்டாரு. ஆனால் மனுஷனுக்கு மரண பயம் இருக்குது. அங்கே உள்ளே போய் பிக் பாஸ் கிட்ட நான் வேணுட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி